அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் வான்வழி வகுப்புகளாக கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபத்தை நாம் படிக்கிறோம். போன வகுப்பில் இந்த புத்தகத்திற்கான அறிமுகத்தை நீங்கள் கவனித்தீர்கள். அதாவது 1 கொரிந்தியர் நிருபத்தில் பலவிதமான புத்திமதிகளையும் திருத்தங்களையும் மனம் திரும்புதலுக்கான கட்டாயத்தையும் பவுலடியார் கொரிந்திய பரிசுத்தவான்களுக்கு போதிக்கிறார். அவர்களில் அதை கேட்டவர்கள், படித்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள், மனம் திரும்பினார்கள். சில சமயங்களில் நாம் மனம் திரும்புகிற கண்ணீரும் துக்கமும் நம்மை லௌகீகமான ஒரு மரணத்துக்குள் வழி நடத்திவிடும். சில பிள்ளைகள் பாருங்கள், வீட்டுக்கு சொல்லாமல் 15-16 வயசில் இருக்கிற குழந்தைங்க ஏதோ ஒரு நஷ்டத்திற்காக, ஒரு வருத்தத்திற்காக உயிரையே மாய்த்து கொள்வதை பார்க்குறோம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, the strongest sorrow may kill a person. அந்த ரொம்ப துக்கம் மனிதர்களை மரணத்துக்கு வழி நடத்தி விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். இப்போ அதிக துக்கம் நம்மை மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆகவே இந்த புத்தகத்தை அவர் எழுத ஆரம்பிக்கும்போது அந்த பரிசுத்தவான்களுக்கு ஆறுதல் செய்யும்படி, அவர்கள் மனம் திரும்பின அந்த விஷயத்தில் அவர்களை பாராட்டும்படி அவர்களுக்காக இதை எழுதுகிறார். ஒரு பொதுவான வார்த்தை, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இஸ் தேர் அ ஃபாதர் வித்தவுட் சாஸ்டைனிங் இஸ் சைல்டு என்று ஒரு கேள்வி வைக்கிறார். எல்லா பெற்றோரும், எல்லா தகப்பனும் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பதற்காக அவர்களை அடித்து வலி ஏற்படுத்தி அவர்களுக்கு நல்ல புத்திகளை கொடுக்கிறார்கள். ஆகவே சிட்சை நல்லது. அதனால் நாம் நற்குணங்களை கற்றுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம், இந்த அதிகாரத்தில் 24 வசனங்கள் இருக்கிறது. இந்த 24 வசனத்தில் ஒரு அடிப்படையான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். அது என்னன்னு கேட்டால் 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், கவனிங்கள், இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் யார் என்று இந்த ஒரு வசனத்தில் சொல்கிறார். இரக்கங்களின் தேவன், காட் ஆஃப் மெர்சி. 2வது ஒரு கருத்தை சொல்கிறார், சகலவிதமான ஆறுதலின் தேவன். மனித மனமும் மனித உடலும் இந்த உலகத்தில் ஆறுதலுக்காக இயங்குகிறது. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஆழமாக குடையப்பட்ட இருதயத்தை உடையவனாக இருக்கிறான். அவனுடைய இருதயம் ஆழமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அது வேதனையாக கசிகிறது, துன்புறுகிறது. நமக்கு ஆறுதல் இல்லாமல் போகும்போது வாயினால் அதை பேசுகிறோம், கண்ணீரால் அதை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய உடைகள் அலங்கோலம் அடைந்து தரையில் விழுந்து புரளுகிறோம். ஒரு துக்க வீட்டுக்கு நாம் செல்லும்போது கணவனை இழந்த மனைவி தலைவாரி பூ முடித்து சிங்காரித்து நல்ல உடை அணிந்து உட்கார்ந்திருக்கிறாளா? அவ்வளவு மோசமான நிலைக்கு அவள் தள்ளப்பட்டதுக்கு காரணம் அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற துன்பம், துயரம், வேதனைகள், கண்ணீர், கைவிடப்பட்ட நிலை அல்லவா? சகோதரர்களே, நமக்கு வருகிற துன்பமும் துயரத்துக்கும் அளக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் கிடையாது. எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்கும். There is no scale invented by man to measure the suffering.
மனித மனங்கள் படுகிற துன்பத்தை அளப்பதற்கு கருவிகள் இல்லை. இந்த வசனத்தில் ஆறுதலின் தேவன், த லார்ட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று இல்லை, கூட ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. சகல விதமான ஆறுதலின் தேவன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் ஆறுதல் செய்கிறவர் அல்ல. மனிதர்களாகிய நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு மண்ணுக்கு நீங்கள் திரும்பும் நாள் மட்டும் நீங்கள் சந்திக்கிற எத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அழுத்தங்களையும் அவமானங்களையும் வலிகளையும் சகல நோய்களையும் மரண பயங்களையும் குறித்து அவர் ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் தமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பிய போது அவர் எப்படி வந்தார் என்ற ஒரு தகவலை யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் படிக்கிறோம். அவர் கண்ணீர் விட்டார் என்று நாம் படிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உலகத்தில் கடவுளை பற்றி எல்லா மதங்களிலும் போதிக்கப்பட்டிருந்தாலும் அழுகிற ஒருவரை நாம் அந்த கடவுளாக பார்க்க முடியல. ஆனால் இயேசு மனிதனுடைய துன்பத்தை, வேதனையை, வருத்தத்தை, பிரிவை அவர் கண்டபோது he wept. அதாவது அழுகிற நிலைக்கும் அடுத்த ஒரு நிலை தேம்பி தேம்பி அழுவது. அழுவது என்பது ஒரு நிலை, தேம்பி தேம்பி அழுவது என்பது இன்னொரு நிலை. ஜீசஸ் கிரைடுன்னு போடாமல் மூலமொழியில் வெப்டுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேம்பினார் அப்படின்னு, விசுக்கென்று அவருடைய சுவாசமும் கண்ணீரும் சேர்ந்து பலமாய் ஒலித்த ஒரு ஒலியாக அது இருக்கிறது. அவர் தேம்பினார். இயேசு கண்ணீர் விட்டார். சகோதரர்களே, இதனால் தான் புதிய ஏற்பாடு ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம், அழுகிறவர்களுடனே அழுங்கள். கிறிஸ்தவம் மற்றவர்கள் அழுகிறதை பார்த்து கைகொட்டி சிரிக்கிற மார்க்கம் அல்ல. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு பேரழிவு, எந்த ஒரு தீமை, எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு புயல், அதனால் மக்கள் அவதியுறும்போது உலகத்திற்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் முதல்ல வலிக்குது. இங்கிலாந்து நாட்டிலோ அமெரிக்க நாட்டிலோ இருக்கிற கிறிஸ்தவர்கள் எவ்வளோ உதவியை எல்லா மதத்தையும் கடந்து, எல்லா விதமான கொடுமைகளை கடந்து, பூசல்களை கடந்து அவர்கள் நிதி அனுப்புவதையும் உடை அனுப்புவதையும் உணவு அனுப்புவதையும் நாம் பார்க்கிறோமே. அதுக்கு என்ன காரணம்? Why Christians support to everyone cutting crossing the religion? அவங்க வேறு மதம், ஏன் நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கிறிஸ்தவங்க நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கும் இந்த 21வது நூற்றாண்டில் இந்த நிலைமை நீடிக்கிறது. முதல் உதவியை கிறிஸ்தவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றால் அது கிறிஸ்தவத்தின் ஒரு போதனையாக இருக்கிறது. இரு கரங்களை விரித்து நன்மை செய்ய பழகுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார். தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு சம்பவமாக, சத்தியமாக இது இருக்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், இந்த புத்தகத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளோ ஆறுதல் தேவைப்படுகிறது. அத்தனை பாடுகளை அவர் பட்டிருக்கிறார். பிராக்டிக்கலாக தேவன் அவருக்கு சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறார். Paul had an experience that God is a God of all comfort in his life. பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 கொரிய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன்,
ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளலால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனத்தால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்திலே உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்திலே உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். எல்லாத்துக்கும் ஆறுதல் தேவை, எல்லாவற்றுக்கும் ஒரு கம்ஃபர்ட் தேவை இல்லையா? பழமொழியாய் சொல்வார்கள், லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் பட் இட் இஸ் அ பெட் ஆஃப் தான்ஸ். நம்முடைய வாழ்க்கையாகிய படுக்கை ரோஜா மலர்களால் விரித்தது அல்ல, அது கூரிய முற்களால் ஆனது. ஆகவே தேவன் சகலவிதமான ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படிக்கிறோம். உதாரணமாக யோசேப்பை குறித்து படிக்கும்போது அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய விரும்பி முடிவிலே குழியிலே போட்டு கடைசியிலே அவனை மீதியானவருடைய கரத்திலே விற்றுவிட்டார்கள். சொந்த சகோதரர்கள் தகப்பனிடத்திலே வந்து, உங்களுடைய மகனும் எங்கள் சகோதரனுமாகிய யோசேப்பை ஏதோ ஒரு மிருகம் கொன்று விட்டது என்று பொய் சொன்னார்கள். அதோடு யோசேப்பினுடைய வாழ்க்கை பிரிந்து போனது. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழல்கள் வந்திருக்கும். ஒரு கால் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு ஓடி இருக்கலாம். பல வருடங்களாக பெற்றோரை திரும்பி பார்க்க முடியாமல் தவிக்கலாம். தேவன் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடியவர். யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் கிழக்கு புத்திரர்களிலேயே அதிகமாக வசதி நிறைந்தவனாக இருந்தான். அவனுடைய கையில் 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தாங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 கழுதைகளும் 500 ஏர் மாடுகளும் இருந்தது. பல வீடுகள் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அவனுக்கு வந்த ஒரு சோதனையில் 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் இறந்தாங்க. எல்லா மிருக ஜீவனும் இருந்தது. பெரும்பாலியான வேலைக்காரர்கள் இறந்து போனாங்க. யோபு தன் முடியை சிரைத்து கொண்டு வஸ்திரத்தை கிழித்து விட்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அவ்வளோ பெரிய துன்பம், அவ்வளோ பெரிய நஷ்டம். அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வெளிப்பட முடியாத சூழல். போதா குறைக்கு அவனுடைய மனைவி ஒரு வார்த்தை சொன்னாள். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்கள் ஏன் இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீங்க? நீங்கள் தொழுது கொள்கிற அந்த தேவனை தூஷித்து செத்துப்போங்கள் என்று மனைவி சொன்னாள். அதை கேட்டபோது யோபுனுடைய இருதயம் வெடித்து விடும் போல இருந்தது. காரணம், யோபு நீதிமானாக இருந்தான். இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலே அவன் தேவனை தூஷிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் அவன் சொன்னான். இப்பொழுது அவனுடைய மனைவி சொல்கிறாள், கர்ஸ் காட் அண்ட் டை. தேவனை தூஷித்து விட்டு செத்துப்போ என்று சொன்னாள். அவனுடைய இருதயம் என்ன ஆயிருக்கும் என்று எண்ணுங்கள். அவனுடைய நண்பர்கள் 3 பேர் அவனை காண்பதற்காக வந்தாங்க. யோபனுடைய நிலைமையை பார்த்துட்டு அந்த 3 பேரால் பேச முடியாமல் போயிற்று. அந்த துக்கம் பெரிதாக இருந்தது. அவன் உருக்குலைந்து போயிருந்தான். உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் மட்டும் பெரிய கொப்பளங்கள் அவனுடைய உடலில் தோன்றி சீழ் வடிந்தது. அவனுடைய உருவு மாறி இருந்தது. அடையாளம் தெரியாமல் இருந்தான். யோபு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். அதாவது ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் ஆறுதல் அற்றவர்களாக வார்த்தை பேச முடியாமல்
மண்ணை வாரி தலையிலே போட்டுக்கொண்டு யோபுக்கு சற்று தூரத்திலே அவர்கள் உட்கார்ந்தார்கள். அவர்களால் பேச முடியல. ஒரு நாள் அல்ல, 7 நாள். என் அன்பு சகோதரர்களே, மனிதர்களுக்கு துக்கம் எப்படி வருகிறது, துயரங்கள் எப்படி வருகிறது, அவமானங்கள் எப்படி வருகிறது. நல்ல ஒரு பெண், ஒரு அற்புதமான ஒரு தாய், ஒரு நல்ல மனைவி, வேசி, விபச்சாரி என்று வாய்க்கு வந்த மாதிரி இல்லாத பொல்லாதவைகளை ஊரெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட பெண் தூக்கிட்டு சாகலாமா என்று யோசிக்கிறாள். அப்படிப்பட்ட பெண் தன்னுடைய முகத்தை மறைத்து சமுதாயத்தை விட்டு விலகி ஓடுகிறாள். காரணம், இருதயத்தில் ஏற்படும் அவமானங்கள் அது வெட்டு காயங்களாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகல விதமான ஆறுதலின் தேவன் யோவான் 14:1 சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:18 சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சகல விதமான ஆறுதலின் தேவன். என் அன்பு சகோதரனே, just think for a moment. We serve a God, we worship a God who is a God of all comfort. ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:9-10 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். சகலவிதமான ஆறுதலை பெறுகிற மக்கள் மரணத்தை எதிர்நோக்குகிறார்கள். ஆனால் மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். We expect death, but still God is greater than our death. He is mightier than death. நம்முடைய மரணத்தை விட அதிக வல்லமையுடையவராக தேவன் இருக்கிறார். ஆகவே நாம் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிராமர், ஒரு இலக்கணம் இருக்கிறது. நேற்று, இன்று, நாளை. எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ. எஸ்டர்டே அதாவது நேற்று என்று சொன்னால் அது கடந்த காலம். இன்று என்று சொன்னால் அது நிகழ்காலம். நாளை என்று சொன்னால் அது எதிர்காலம். தேவன் சகலவிதமான ஆறுதலை கொடுக்கிறாரே. நேற்று கொடுத்தார், இன்று கொடுப்பாரா? இன்று கொடுத்தார், நாளை கொடுப்பாரா? 3 காலங்களிலும் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். For God is nothing past tense and present tense and future tense. அதனால தான் எபிரேயர் 13:8 படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. பாருங்கள், 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். தப்புவித்தார் என்பது கடந்த காலம். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், அது நிகழ்காலம். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம், அது எதிர்காலம். ஆகவே என்ன சொல்றார் நல்லா பாருங்க, மரணத்தினின்று தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் எதிர்காலத்திலே தப்புவிப்பார். இப்படிப்பட்டவர் நம்முடைய ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். சகோதரர்களே, வாழ்க்கையில் மனிதர்கள் ரொம்ப தந்திரமான ஆட்கள். அதே மாதிரி தான் மதங்களும். நீங்கள் மதத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்குரிய அறிவுக்குரிய ஒரு பதில் இருக்காது. எல்லாம் சூட்சும பதில்கள், தத்துவ பதில்கள், மனிதனை குழப்புற பதில்களை தான் எல்லா மதங்களும் கொடுக்குது. என் அன்பு சகோதரர்களே, நம்ம பைபிள் எடுத்து படிக்கும்போது தேவன் ஒட்டரெட்ட பிடிக்கிறவர் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குமா? நீங்கள் விளங்கணும். அதை
அதாவது கடவுள் 2 விரலை காட்டி அதான் ஒன்று தொடு அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. கடவுள்கிட்ட எப்போவுமே எஸ் நோன்றது கேம் கிடையாது. ஆம் இல்லை என்று சொல்லி நம்மை குழப்புகிறவராக இல்லை. நான் சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? எல்லா மதங்கள்லையும் மனிதனை கடவுள் முட்டாளாக்கினே இருப்பான். எடாகூடம் முடிச்ச கேள்விகளை கேட்டு மனிதனை பைத்தியம் பிடிக்க வச்சு துரத்தி விட்டுருவார். ஆனால் பைபிள் இருக்கிற தேவன் மனிதன் அப்படி செய்கிறது கிடையாது. காட் நெவர் பிளே வித் மேன், நெவர் ஃபூல் மேன். காட் நெவர் ஸ்பீக்ஸ் philosophy, he speaks only the truth. சத்தியத்தை தான் அவர் பேசுவார் தவிர சத்தியத்திற்கான ஒரு தத்துவத்தை பேசுகிறவர் அல்ல. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், கடவுள் ஒத்தரட்டை பிடிக்கிறவர் கிடையாது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அப்படி பேசுகிறவர். நம்ம ஊரில் ஒரு பழைய முதல் மந்திரி இருந்தார், ரொம்ப நல்ல மனிதன். அவர் ஒரு புத்திசாலித்தனமான வார்த்தையை பயன்படுத்துவார். ஏன்னா அவரை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்ன உடனே ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்லுவார் அவர். ஆகட்டும் பார்க்கலாம், அதாவது செய்வேன் செய்ய மாட்டேன் என்றே சொல்ல மாட்டார், ரெண்டுத்துக்கு நடுவில் சொல்லுவார் அவர். ஆகட்டும் பார்க்கலாம். ஆனால் அது கூட ஒரு நல்ல பதில் தான். அந்த மனிதன் சொல்லியே ஒரு பெரிய முதலமைச்சராக தமிழ்நாடு முழுவதும் அறிந்தவராக இருந்தார். அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வரும்போது ஆகட்டும் பார்க்கலாம், அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மாதிரியான ஒரு இன்பிட்வீன் ஆன்சர்ஸ் கொடுத்ததே கிடையாது. நான் வருகிறேன் ஏன்னா அவர் வருவார், நான் அவனை எழுப்புகிறேன் என்று சொன்னால் அவனை எழுப்புவார். அவர் சொன்னதை செய்கிறவராக வந்தார். அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 2 கொரிந்தியர் 1 என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேயினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல், கவனிங்க, ஆம் என்றே இருக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் நோன்னு அவர் பேசுறது இல்லையா, எஸ் ஒன்லி. ஆம் இல்லை என்று உங்களை குழப்பாம, ஆம், கடவுள் சொன்ன வார்த்தை அப்படிதான். அதனால தான் தேவனால் உண்டாக்கப்பட்ட சூரியன் அதே இடத்துல இருக்குது, சந்திரன் அங்கேயே இருக்குது, நட்சத்திரங்கள் அங்கேயே இருக்கிறது, இந்த உலகம் அப்படியே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதர்களும் அப்படியே இருக்க வேண்டும். நான் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கு அவர் துக்கங்களை கொடுக்கிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாமல் இருக்கிறது. ஆகவே இந்த ஒத்தரட்டை பிடிக்கிற காரியம், ஆம் இல்லைன்னு நம்ம குழப்புற வேலை அவர்கிட்ட கிடையாது. பாருங்கள், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், வாக்குத்தத்தம்னா ப்ராமிசஸ், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்பது ஒரு எபிரேய வார்த்தை, அது ஒரு ரிலீஜியஸ் வேர்டு, ஒரு பழைய ஏற்பாட்டு மத சார்பான ஒரு வார்த்தை. ஆமேன் என்பது ஒரு ஜெபத்தின் முடிவில் சொல்கிற ஒரு வார்த்தை. மனித மனம் சொல்கிறது கடவுளிடத்தில், இந்த ஜெபத்தின்படி நடங்கள், இந்த ஜெபத்தின்படி ஆக கடவுது, இந்த ஜெபத்தின்படியே நீங்கள் பதில் தாருங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு சுருக்கமாக ஒரே வார்த்தை AMEN இங்கிலீஷில், தமிழில் ஆ மே இன், அவ்வளோதான். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவுது என்று பொருள். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்று அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் மாற்றமே செய்யாதனால அதை நாம் ஆமேன் என்று சொல்லி வரவேற்கலாம் என்று சொல்லுகிறார். அதனால தான் சபைகளில் பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி தேவனை தொழுது கொள்ளும்போது அவர்கள் பல முறை ஆமேன் ஆமேன் என்று சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த தேவன் பவுலடியார் ஜெபிக்கிறார், உங்களோடு கூட எங்களையும்
கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி, ஒன்று, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆகவே நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் பரிசுத்த ஆவினாலே தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த பைபிளில் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தையை இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அபிஷேகம் என்ற வார்த்தையை பேசாத கிறிஸ்தவர்கள்லாம் இருக்காங்க. I believe according to the New Testament that God anoint people by Spirit. தேவன் தமது ஆவினாலே தமது ஜனத்தை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். We believe in anointing. ஆகவே அன்பு சகோதரர்களே, நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்மை அவர் அபிஷேகப்படுத்துகிறார். 22ஆம் வசனம், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நாம் படித்த இந்த நற்செய்தி உங்கள் கவனத்தை கவரவும், சகல விதமான ஆறுதலின் தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தேற்றப்படவும் ஜீவனுள்ள தேவனுடைய கரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, சகலவிதமான ஆறுதலை நேற்றும் இன்றும் நாளையும் நீர் செய்கிறீர். உமது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். நீர் எங்களை ஆவினாலே அபிஷேகம் செய்து முத்திரித்து உமது பிள்ளைகளாக மாற்றினதுக்காக உம்மை தோத்திருக்கிறேன். இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?